தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் நேற்று வந்திருக்கு. புதிதாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னும் உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. கிடைச்ச பிறகு அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். நான் கடந்த ரொம்ப நாளாவே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அது ரொம்ப தீவிரமாயிருக்கு. நம்ம சகோதரர்களுக்குள்ளேயே ஒருத்தர் சண்டையிட்டு கொள்றோம். நான் உட்பட, என்ன உட்பட நானும் சொல்றேன். நான் டிஎம்கே, நான் டிவிகே அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிறோம். பயங்கரமா சண்டை போட்டுக்கிறோம், வார்த்தைகளை விடுறோம். ஒரு விஷயத்தை நான் இங்க நினைவுபடுத்துறேன், எனக்கும் சேர்த்து. அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் கயிற்றை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து போகாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, விசுவாசிகள் தங்களுக்கிடையே அன்பிலும் கருணையிலும் அனுதாபத்திலும் ஒரே உடலை போன்றவர்கள். உடலின் ஒரு பாகம் வலிக்கும் போது மற்ற பாகங்களும் காய்ச்சலாலும் தூக்கமின்மையாலும் வேதனைப்படும். அரசாங்கங்கள் வரும் போகும். நேத்து டிஎம்கே, இன்னைக்கு டிவிகே, நாளைக்கு திரும்ப டிஎம்கே வரலாம், இல்ல டிவிகே கூட இருக்கலாம். அதனால அரசாங்கங்கள் வந்து போயிட்டு மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம ஒற்றுமை, அதுதான் நம்மளோட பலம். யாரை வேண்டும்னாலும் ஆதரிங்க, அரசியல் முரண்படுங்க, அரசியல் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது சரிதான். ஆனா அது நம்ம சகோதரத்துவத்தை உடைச்சிடக்கூடாது. உங்களையே கேட்டு பாருங்க, நம்மள உண்மையா காப்பாற்றுறது யார்? அல்லாஹ் மட்டும்தான். பேசுவோம், விவாதிப்போம், ஆனா சண்டையிட்டு கொள்ள வேணாம். எனக்கும் உட்பட நான் இதை சேர்த்து பேசிக்கிறேன். ஒன்றுபட்டு இருப்போம், வலிமையாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.